ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் 2026. ஸோ இது ஒரு சிலர் வந்து நெறைய மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க. ஸோ இதில வந்து நான் டெஸ்ட் நம்பர் 4லேருந்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா 2, 3ம் போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 4வது டெஸ்ட் வந்து ஈஸி டூ மாடரேட் இருக்கு. ஸோ 5வது டெஸ்ட் வந்து மாடரேட்ன்னு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட்டா போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு குவான்ட்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட் குவான்ட்ஸும், ரீசனிங்கும் சேர்த்து போடுறேன். அதுக்கப்புறம் போற டெஸ்ட்லாம் குவான்ட்ஸ் மட்டும் போடுறேன். ஸோ வீடியோ இஸ் ஒர்க்கிங் ஐ திங்க். ஓகே. ஸோ 5வது டெஸ்ட் வந்து போடுவோம். ஸோ இதில வந்து மாடரேட்ன்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஈஸி டூ மாடரேட்ன்னு குடுத்தும் உள்ள வந்து கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமா இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ இதில வந்து வெள்ளையே மாடரேட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப எப்படி கொஸ்டின் வந்து உள்ள மாஸா இருக்கும். ஓகே. கம் ஆன். சீக்கிரம். ஹலோ, ஹலோ. ஓகே. அப்புறம் இது ரெக்கார்ட் ஆகலன்னா ஃபன் ஆயிடும். ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து சப்மிட் குடுத்துறேன் நானு. ஸோ குவான்ட்ஸ் போடுவோம். ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க, த கிவன் டேபிள் பிலோ ஷோஸ் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் அண்ட் தட் பாட்டில் சோல்ட் பை 5 டிஃபரெண்ட் ஷாப்ஸ். ஓகே. பிளாஸ்டிக் குடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கிளாஸ் பாட்டில் சோல்ட் பை ஷாப் டி. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ பிக்யூஆர்எஸ்டி. ஸோ டோட்டல் குடுத்துருக்காங்களா? ஸோ 750, 700, 16Y, 650, 500. என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த கிளாஸ் பாட்டில் சோல்டு பை ஷாப்கீப்பர். அப்போ கிளாஸ், பிளாஸ்டிக் தனியா இருக்குமா? ஸோ கிளாஸ் வந்து எனக்கு 375 கரெக்ட்டா? அப்ப இங்க 125 தானே வரும். அப்போ கிளாஸ்னா இங்க பிளாஸ்டிக்னுடைய பெர்சன்டேஜ் தான் குடுத்துருக்கான். அப்போ ஒய்னோட வேல்யூ என்ன? 25. ஸோ அப்போ 25னா இங்க என்ன வரும்? 60 வருமா? ஸோ 60னா என்னது? பிளாஸ்டிக் போடணும். ஸோ 360. ஸோ ஒரு 30, 390 கரெக்ட்டா? 6 5 30. கரெக்ட். ஸோ 390னா இங்க 160. ஸோ 260 வரும். இங்க 16Yனா நமக்கு 25னா 320, 400 வருமா? ஸோ அப்போ Y பெர்சன்டேஜ்னா இங்க வந்து பிளாஸ்டிக்ல வந்து 100 வரும். ஏன்னா பிளாஸ்டிக் தான் அவன் பெர்சன்டேஜ் குடுத்துருக்கான். ஸோ அப்போ இங்க 300 வரும். ஸோ இங்க Y + 10னா 35%. அப்போ 210, 245. ஓகே. அப்போ 455. ஸோ இங்க 40%னா இங்க 300, இங்க 450. ஓகே. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் சோல்டு பை ஷாப்கீப்பர்ஸ் பி அண்ட் கியூ? பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பி அண்ட் கியூ டுகெதர் எவ்வளோ? 545. ஓகே. கிளாஸ் பாட்டில்ஸ் எஸ்என்டி. ஸோ கிளாஸ் பாட்டில் எஸ்என்டினா 500, 635. ஸோ 5 டேபிள்ஸ் அடிச்சா 109. 5 டேபிள்ஸ் அடிச்சா 127. ஓகே. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் சோல்டு பை பிக்யூஆர். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இது எனேபிள் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிக்யூஆர். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னா 545, 645. ஸோ 215. ஓகே. The total number of glass bottles sold by shopkeeper R and S together. Glass bottles R and S together. So 560 is how much more or how much தான் கேட்டிருக்காங்க. more or less இந்த plastic bottle sold by S&T. Plastic bottle S&T எவ்வளோ? 515. ஸோ 515 இதை விட எவ்வளோ அதிகம் இது? 45 அதிகம். ஓகே. The total number of glass bottles sold by shopkeeper P and R. Glass bottles P and R. So 750 is approximately what percentage of the total number of plastic bottles T and Q? Plastic bottles T and Q எவ்வளோ? 300, 360, 370 தான். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா 200%. அதுக்கப்புறம் 10 இருக்கா? ஸோ 10 பை 37 வரும். இது 3% வருமா? ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 3 அதுவே வராது. 2% வரும். ஸோ அப்போ 203 அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 203%. 202 புள்ளி சம்திங் வரும். ஸோ இங்கே 203 கொடுத்துருக்காங்க. The total number of plastic bottles and glass bottles sold by shopkeeper U is Y minus 10%. அப்போ 15%. Of the total number of sold by shopkeeper R எவ்வளோ? 400. ஸோ அப்போ 15%னா 60. அப்போ எவ்வளோ? 60. ஓகே. ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் sold by shopkeeper P எவ்வளோ? 750. ஷாப்கீப்பர் Q எவ்வளோ? 700. ஸோ 5 15, 5 14. செலக்ட் ஆகுது. நோ இது என்ன? ஃபை சார்ட் லோட் ஆகலையா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the given pie chart shows the percentage distribution of total number of lectures chemistry plus physics delivered on 5 total number of lectures delivered on 5 days together is 1400. அப்போ என்ன பண்ணணும்? என்னது மண்டே,
டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ 15% என்ன வரும்? 210 வரும். ஸோ 25%னா 700னா 350 வரும். ஸோ 10%னா 140, 30%னா 420, 20%னா 280. ஸோ இது டோட்டலா அப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும். கீழ என்ன குடுத்துருக்காங்கன்னா, தி கிவன் பார் கிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் பிசிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்ஸ் வந்து 100, 150, ஒரு லைனுக்கு 50. ஸோ இது 80, இது வந்து 200, இது வந்து 150. ஸோ இங்க 130, இங்க 220, இங்க 60, இங்க 200, இங்க 110. ஓகே. The number of physics lectures delivered on Friday. So physics lecture delivered on Friday is A% less than the physics lecture delivered on Thursday. So இதோட எவ்வளோ கம்மி? 50னா 25% கம்மி. ஸோ என்னோட வேல்யூ 25. Find the ratio of total number of lectures delivered on Monday and Tuesday together. ஓகே, மண்டே அண்ட் டியூஸ்டே together எவ்வளோ? 56. டோட்டல் நம்பர் ஆஃப் lectures delivered on Thursday and Friday. ஸோ அப்போ 60, 70. அப்போ 7, 8, 7, 10. ஸோ 4:5. The average number of physics lectures delivered on Wednesday and Thursday together. Wednesday and Thursday together. Physics lectures எவ்வளோ average? 140. Is what percent less than the average number of chemistry lectures Tuesday and Thursday? Tuesday and Thursday 420. ஸோ அப்போ 210. ஸோ 7, 2, 7, 3. ஸோ அப்போ இது ஆவரேஜ் எவ்வளோ கம்மின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 33.33%. 1/3 தான் டிஃபரன்ஸ் வரும். Total number of chemistry lectures delivered on Tuesday. Total number of chemistry lectures delivered on Tuesday is what percentage of total number of lectures delivered on all 5 days together? Okay, so 200 divided by 1400. 1400, 201, 207. So 14.28%. மார்க் ஆகணும். என்னாச்சு? If the average number of chemistry lectures delivered on Thursday, Friday, Saturday. Chemistry Thursday, Friday, Saturday. எவ்வளோ? 150னா ஸோ 450. இது ஆல்ரெடி 350 இருக்குது. ஸோ இங்கே 100 சாட்டர்டே. ஃபிசிக்ஸ் டு கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் ஆன் சாட்டர்டே. ஃபிசிக்ஸ் டு கெமிஸ்ட்ரி அப்படி கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது 100னா இது 60. ஸோ அப்போ டோட்டல் வந்து 160. ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் டெலிவர்ட் ஆன் மண்டே அண்ட் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ 230, 330. ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு கேஸ் லெட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் எக்கனமி சம் பிளே 3 டிஃப்ரெண்ட் கேம்ஸ். பேட்மிண்டன், கிரிக்கெட், செஸ் ஒன்லி. ஸோ அப்போ வென் டயக்ராம். ஸோ பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, செஸ். ஓகே. The number of students who play badminton is 160. So badminton வந்து 160. Number of students who play only chess. Only chess is 25% of who play badminton. Who play badminton தான் கொடுத்துருக்காங்க. Who play only badminton கிடையாது. ஸோ 25%னா 40. Then who play only badminton to only cricket. So only badminton வந்து 5x, only cricket வந்து 6x. The total number of students who play only cricket. Only cricket is 50% more than the number of students who play only chess. அப்போ only chess வந்து 50% மோர். அப்போ 4x. அதாவது இது 4x. அப்போ இது என்ன வரும்? 60 வரும். இங்கே 50 வரும். ஓகே. The number of students who play both badminton and cricket. Badminton and cricket but not chess is 25, which is 5 more than. அப்போ ஏதோ ஒன்றை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து 20. அது என்னது? பேட்மிண்டன் அண்ட் செஸ் பட் நாட் கிரிக்கெட். ஸோ இது 20. அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play both badminton and cricket but not chess is 15 less than that of number of students who play both chess and cricket but not badminton. அப்போ இங்கே என்ன வரும்? இதோட இது 15 கம்மினா இது 40. அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? 75, 95. 95னா அப்போ இங்கே 65. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play all the 3 games 65. ஏன்னா இதோட டோட்டல் 120ல எக்ஸாக்ட்லி 2 games 25, 45, 85. ஓகே. 40 is a ratio of number of students who play exactly 1 game. 110, 150 is to number of who play chess. who play chessனா எவ்வளோ? 105, 145, 165. ஸோ 15, 10, 15, 11. ஓகே, அவ்வளோதானா? A person purchased 2 articles at same cost price. ஸோ 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ நம்மளே 2 ஆர்டிக்கல் இல்லை 1, 2 கூட வச்சுக்கலாம். 1, 2 வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ். ஃபர்ஸ்ட் செல் தட் ஓகே 1.13x. ஸோ 13% ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிக்கல் இஸ் 850 more than the selling price of first article. ஸோ 1.13x plus 850. இந்த ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 30%. அப்போ 2x வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன? 2.6x. அப்போ 2.26x plus 850 is equal to 2.6x. அப்போ 0.34x is equal to 850.
அப்போ இது என்ன வரும் 250ன்னு வரும். ஸோ 200னா 680 அப்போ 170 ஸோ 250 எக்ஸோட வேல்யூ 2500 ரைட்டு. ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஈச் ஆர்டிகல் ஸோ 2500 ஓகே. 3 liquids different percentage okay. They are mixed together in the ratio of okay. Final mixture contains 20% milk okay. என்னடா மேஜிக் உங்களுது? Final mixture contains 20% milk. Okay. Okay. 12 into 5 வந்து 60யா? 15 into 6 வந்து 90யா? A into 7% வந்து 7A 7A% divided by 12 19 ஸோ 19 is equal to 20 380 ஸோ 7A is equal to 380 minus 150 தப்பு. 13 18 ஸோ 360 360 மைனஸ் 150 210 அப்போ என்னோட வேல்யூ 30. ஓகே. The area of rectangle is half of the area of circle. The length of the rectangle is 8 cm more than its breadth. So length வந்து x plus 8. So breadth வந்து x. Area of the rectangle. So அப்போ area of the rectangle என்ன x square plus 8x கரெக்டா? Length into breadth is half of the area of circle. அப்போ சர்க்கிளோட ஏரியா என்ன 2x square plus 16x கரெக்டா? If the circumference of the circle is 88. Circumference of the circle என்ன 88 னா 2 pi r is equal to 88 அப்போ 22/7 அப்போ 44னா 2 அப்போ r வேல்யூ 14. ஸோ r வேல்யூ 14னா பை ஆர் ஸ்கொயர் என்ன வரும் 22/7 into 14 into 14 கரெக்டா? சீக்வல் டு கேன்சல் பண்ணால் 44 44 into 14 என்ன 440 ஒரு 160 176 ஸோ 616 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16x. அப்போ இது கேன்சல் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 308 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 308னா 154 இன்ட்டு 2 ஸோ இப்போ 14 இன்ட்டு 11 இன்ட்டு 2 ஸோ அப்போது 22 14 ஸோ 22 14 ஸோ 22 எதுக்கு வரும் மைனஸ் இதுக்கு ப்ளஸ் ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 14 ஃபைன் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்போ 22 14 36 அப்போ 2 72. Nice question. Okay. The boat travels 40 km downstream and 32 km upstream. Okay. The upstream journey takes, so 32 km upstream journey takes 4 hours more than the downstream journey. So downstream journey. So the 4 tables cancel now 4 8s are 4 1s are 4 10s are. Apo 8 by upstream minus 10 by downstream is equal to 1. Correct? Okay. If the speed of the current is 3 km per hour. So 3 km per hour na apo boat not still water speed on the x nu vechupom. Okay, அப்போ 8 divided by x minus 3 minus 10 divided by x plus 3 is equal to 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8x plus 24 minus 10x plus 30 is equal to x square minus 9. ஸோ இது வந்து 54 minus 2x is equal to x square minus 9. ஸோ x square plus 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 63 is equal to 0. ஸோ 9 7s are இதுக்கு plus 7. Find the speed of boat in still water. ஸோ 7 km per hour. Okay. A, B, C, D can complete it to work together in 8 days. So A, B, C வந்து 8 days complete பண்ணலாம். So A வந்து 24 daysல, so B வந்து 16 daysல. LCM எடுத்தா 48 எடுக்கலாம். So இது 6 இது 2 இது 3. Suppose C நோட efficiency 1. They start together and A leaves after 2 days. So 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ 3 பேரோட efficiency என்ன 6. 2 நாள் கழிச்சு வெளியே போயிடறாங்க. So 12 ஒர்க் முடிஞ்சு. இப்போ A வெளியே போயாச்சு. ரைட்டு. How many days B, how many more days தான் கொஸ்டின். B and C together எவ்வளோ இருக்கு ரிமைனிங் இருக்கு 36. B plus C நோட எஃபிஷியன்சி என்ன 4. அப்போ 9 நாள்ல முடிச்சிருவாங்க. இவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் வேரியபிள்ஸ் வைப்பாங்க. ஓகே. The percentage of A is 3 times the percentage of B. ஸோ இங்கே 3x இங்கே x 10 years ago the sum of their ages 3 years 10 years ago sum of their ages அப்போ 4x minus 20 ரெண்டு பேரோட ஏஜ் ரெண்டு பேருக்கும் 10 வருஷம் பின்னாடி போயிட்டேன் is equal to percentage of C. Okay, if the percentage of C is 4x minus 20 is 8 years more than the twice the percentage of B. So 8 years more than the twice the percentage of B. So 2x plus 8. அப்போ 2x is equal to 28. So அப்போ x நோட வேல்யூ 14. Find the ratio of A's age after 6 years. Substitute பண்ணா 42 ஒரு 6 48. C after 6 years. 56லேருந்து 20 போச்சுன்னா 36 அப்போ 42. ஸோ 8 6 8 6 7. ஓகே. P and Q started, okay, 2400 each. After 6 months,
பி விட்ராஸ் 1/4 ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது 600 போச்சு. 154னா 600. ஸோ அப்போ 1800 இருக்கும். கியூ அட் 600. ஸோ கியூ அட் 600னா அப்போ 3000 இருக்கும். ஓகே, அட் எண்ட் ஆஃப் என் இயர். ஸோ அப்போ இங்கே 6னா இங்கே 6னா எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 24 18 42 24 30 54. ஓகே, 6 டேபிள்ஸ் அடிச்சா 6 7 6 9. ஓகே, இந்த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் 16 பார்ட் வந்து 400 அப்படின்னா, ஸோ ஒரு பார்ட்னோட வேல்யூ 250. அப்போ கேட்டிருக்காங்க. ஸோ 2250. ஓகே, இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எக்ஸ் மெம்பர்ஸ் இஸ் ஃபேமிலிஸ். ஸோ எக்ஸ் பேர் இருக்காங்க, 20 kg ஆவரேஜ். அப்போ டோட்டல் வந்து 20x. ஓகே, when 3 men in the family men get married and their wives join. ஸோ அப்போ 3 பேருக்கு அப்போ எத்தனை பேர் ஆட் ஆவாங்க? 3 பேர் ஆட் ஆவாங்க. 3 ஒய்ஃப் உள்ள வருவாங்க. இந்த ஆவரேஜ் வெயிட் பிகம்ஸ் 21. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது ஆகும். ஆனால் அவங்களோட வெயிட்டே தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? P is running at a speed of 90 km/h and crosses a man running in opposite direction at 6 km/h in 12 seconds. ஓகே, ஸோ ட்ரெயினோட லென்த்து டீன்னு வச்சு, சரி ஏதோ ஒன்று வச்சுப்போம், டி டிவைடட் பை, அப்போது ஆப்போசிட் டேரக்ஷனா, ஸோ 96 இன்ட்டு 5 டிவைடட் பை 18 இஸ் ஈக்குவல் டு 12. அப்போது இங்கே வந்துச்சுன்னா, ஸோ இங்கே வச்சுப்போம் 96 இன்ட்டு 5 டிவைடட் பை 18. ஓகே, 6 2s are 6 3s are 32 160. ஸோ 320. ஸோ ட்ரெயினோட லென்த் வந்து 320 மீட்டர். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%. ஸோ 19 இருக்கா, அப்போ 108 வரும். ஓகே, இட் டேக்ஸ் 24 seconds டு கிராஸ் another train queue. ஸோ 320 ப்ளஸ் another train queue 108 இன் சேம் டேரக்ஷன். ஸோ அப்போ 108னா 2 மைனஸ் பண்ணால் 54. ஸோ 54ன்றது எத்தனை மீட்டர் பர் செகண்ட்? 15 மீட்டர் பர் செகண்ட். எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது? 24 செகண்ட் ஆகுது. ஸோ 300 360. ட்ரெயினோட லென்த் 40 மீட்டர். ஓகே, ஓகே. Aman invested 1600 in scheme X for 2 years at X% compound interest. Okay, and received a total amount of 2500. ஸோ அப்போ 900 வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு கரெக்டா? ஸோ 900னா என்ன? 9 டிவைட் பை 16 என்ன சொல்லுவீங்க? 1/6னா 6.25. 1/6னா அப்போது 54 56.25. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ 25. இதெல்லாம் மெத்தட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். 25 3200 அட் ஸ்கீம் 4 years சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 100% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 3200 கிடைக்கும். ஓகே, நைஸ். த இன்கம் ஆஃப் ஏபிசி. ஸோ ஏபிசினோட இன்கம் வந்து 7x 9x 11x. த எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 4y 5y 6y. இஃப் ஏ சேவ் 6000 அண்ட் பி சேவ்ஸ் 8000. அப்போ என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4y ப்ளஸ் 6k டிவைடட் பை 5y ப்ளஸ் 8k இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 9. கரெக்டாக? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 36y ப்ளஸ் 54k இஸ் ஈக்குவல் டு 35y ப்ளஸ் 56k. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 2k. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2kனா 8kவா? ஸோ அப்போ 14k. அப்போது 18k. ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் அப்போ 22k. 22kனா 22,000. ஓகே, A box contains 6 red balls. So red balls வந்து 6 இருக்கு, blue balls வந்து 5 இருக்கு, green balls வந்து 4 இருக்கு. 2 balls are drawn one after another without replacement. One after another கொடுத்திருக்காங்க. Find the probability of that the 2 balls are drawn of different colors. என்ன இது? Different colors. Red, blue. என்ன இது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, 10 15. ஸோ 15னா 210. ஓகே, ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் இது ரெண்டு எடுத்துக்கிறேன். 6 5 30 தானே வரும். 30. ஃபஸ்ட் இது ரெண்டு எடுத்துக்கிறோமா? அடுத்து இங்கே செல்லும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் இந்த கலர், செகண்ட் இந்த கலர் இருக்குன்னு சொல்ல. ஓகே, தூக்கி போட்டோம், மாட்டுவோம் எங்கேயாச்சு. ஸோ ஓகே, 20 24 50 74 டிவைடட் பை 310. ஸோ 30. ஓகே, ஸோ இது எல்லாமே நான் ரெட்டு ப்ளூன்னு எத்தனா, ஏன் ப்ளூ ரெட்டு கூட தானே வரலாம். அப்போ இன்ட்டு 2 அப்போ 105. போடு காசா பணமா? ஓகே, இது என்னது? ராங் நம்பர் சீரியஸா? எங்கேப்பா வைப்பீங்க? ஓகே, ஸோ டபுள்னா 298, ட்ரிப்புள்னா 870 884. ஸோ 3 இன்ட்டு 2 3 ஏன் 5 பண்ணாங்க?
ஓகே பிரைம் நம்பர். ஸோ 4450, 4470. ஸோ அப்போ 7ஆல பண்ணா 28,000, 30,800. இல்லையே. 7,49. ஸோ 31,290. ஓகே. ஸோ 20, 16. ஸோ 36. இது ஒரு 82. ஓகே. 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். அப்போ 81 தான் வரணும். ஸோ ஓகே. 82 அகைன் 82 வருது. 82, 82. ஓகே. இங்க 144. ஓகே 12 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இல்ல புரியல. 82. என்னது 82? ஓகே. 120 ஒரு 76, 196. ஸோ 14, 12. அப்போ 10 ஸ்கொயர் தான் இங்க வரணும். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் இங்க போட்டாலே இங்க 10 ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் இங்க போட்டா 3098 தப்பு. ஓகே. ஸோ 0.5 0.5 + 0 இன்டூ 1 + 1 இன்டூ 1.5னா 31. சீக்கிரம் 94. ஸோ இன்டூ 1.5 மட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்டூ 1 1 + 2 தெரில. என்னமோ பண்ணிட்டாங்க. ஓகே தெரில. ஓகே. 6 பர்சன்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் ஆன் 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே. எய்தர் 14 ஆர் 17th ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஸோ ஜனவரி, மார்ச், ஜூன். ஸோ ஜனவரி 31 நாள் இருக்கும், மார்ச் 31 நாள் இருக்கும், ஜூன் 30 நாள் இருக்கும். ஸோ 4ஆம் தேதி 17ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி 17ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி 17ஆம் தேதி. ஓகே. ஓகே. ஈச் பர்சன் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஒன்லி 1 பர்சன். ஓகே. ஓகே அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஏ அட்டன்ஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் மற்ற ஒன்லி 30 days. ஸோ ஏ இங்கே வரலாம், ஏ இங்கே வரலாம். ஓகே. ஒன்லி 3% நீ அந்த 47. 1 2 3 இங்கே 47, இங்கே 47. இ அட்டன்ஸ் 2 months ஆஃப்டர் த 1 was 14 பட் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். 2 மாதத்துக்கு அப்புறம். இங்கே ஜனவரி இருக்குன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாமே தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். இ அட்டன்ஸ் 2 months ஆஃப்டர் த 47 pence. 2 monthsனாலே உங்களுக்கு எங்கே வரும்? மார்ச்சில் தான் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட் டேட்ஸ்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன வரும்? இங்கே வரும். ஸோ வந்து 2 months ஆஃப்டர்னாலே இங்கே தான் வரும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டேட்ஸ்னால் ஸோ இங்கே வரும். முடிஞ்சு. ஓகே. அதாவது இந்த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வித் 17th ஜனவரி. 17th ஜனவரியும் வந்து 59. ஸோ இதில் வந்து செட் ஆகும், இதில் வந்து செட் ஆகாது. ஸோ இதில் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 12 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸு, இங்கே 59 - x. ரைட்டா? ரைட்டு. The one attends the one who has 20 pence attend the persons 2 persons after D. So 20 pence after the one who has 20 pence attends 2 persons after D. B attends immediately before the one who has 20. But ஸோ பி வந்து மார்ச்சில் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ டிபி. ஸோ மார்ச்சில் டச் ஆகாத மாதிரி பி வைக்க முடியுமா? அப்போ டிபி 20 இங்கே வச்சா மட்டும் தான் பாசிபிள். இல்லைனா டிபி இங்கே 20 வைக்கணும். கரெக்டாக தானே? ஓகே. ஸோ அப்போது டிபி 20 இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கா. ஸோ டிபி இங்கே வைக்க முடியாது. டிபி 20 வைக்கலாம், இல்லை டிபி 20 வைக்கலாம். மாட்டிக்கணும். ஓகே. பி ஹாஸ் 11 pence less than that of D. Number of pence who attend the number of persons who attend before F is 2 more than எப்படி வரும்? இங்கே பிஃபோர் எஃப் வைக்க முடியாது, தப்பு. 2 more than வேறு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2 more than attends after. ஓகே. சிஎஸ் ஆஃப் ஓகே மாட்டிக்கணும். நல்லா தான் போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. டிபி 20 இங்கே டி, இங்கே பி, இங்கே 20 வச்சா இங்கே 39 வரும். ஸோ ஓகே ஒரு கெஸ். ஸோ டி இங்கே பி வச்சா பி ஆனால் மார்ச்சில் வரக்கூடாது. கரெக்டா? ஓகே. அப்போது டிபி இங்கே வச்சு 20 ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ டி பி இங்கே 20. ஓகே. பி ஹாஸ் 11 pence less than that of D. ஸோ பி வந்து 11 penceனா ஸோ இங்கே 36. அப்போ இங்கே 23. கதை ரைட், நல்ல கதை. ஓகே. B has 11 pence less than that of D, right? The number of persons who attend before is 2 more than the one. C has half of the C half. என்னடா இது? எங்கடா போறீங்க? இங்கெங்கேயோ போறீங்களா திடீர்னு? சரி ஓகே. Number of persons who attend before F is 2 more than. Number of persons who attend after 1 is 14 more than E. So 14 more than E na யாரு? 37. Attend after. Wow, nice. After இங்கே வந்துச்சா? சரி. அப்போ சி வந்து
சி அஸ் போடு சும்மா எவன் சொல்லுவான். வாட் இஸ் சம் ஆஃப் பென்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் 17 மார்ச். ஓகே நைஸ், நல்லா தான் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. 97 இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, போடு. ஓகே, how many persons attend the conference before C and how many pens C வந்து 37 பேர் வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு முன்னாடி 5 பேர் போயிருக்காங்க. Whom are the following persons attends a conference on 4th of given months? The one has 23 pens, தப்பு. One has 10 pens more than C, கரெக்ட். The one attends immediately before E, கரெக்ட். ஸோ அப்போ 2 and 3. D attends a conference on வந்து Jan 4th அட்டன் பண்ணுறாரு. அப்போது 47 பென் வச்சிருக்காரு அவர். ஓகே, ஸோ ஃபாலோயிங் பர்சன் was even number of pens. ஸோ DC தப்பு. E 17, E தப்பு, E தப்பு, A கரெக்டு, C கரெக்டாக தப்பு. The one attends on March 4th and B. March 4th B இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க. டேர்ன் அகைன் லீகல் ஆக்ஷன். லீகல் ஆக்ஷனுக்கு என்ன கோடு, லீகல் ஆக்ஷனுக்கு EA. இது எதோ கோடிங் டிகோடிங்கா, எப்படி போடுறாங்க? லீகல் ஆக்ஷனுக்கு EA EU. ஓகே, என்ன இது ML EM எனக்கு முன்னாடி வவலில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படி இப்படி தான் போடுறாங்களா? எல்லாத்துக்குமே E காமனு. அப்போது என்ன முன்னாடி M, என்ன முன்னாடி M, U எங்க? ஓகே, 4 5 5 6 ஏ வவலில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏ. என்ன இது? ஈவன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னா சத்தியமாக இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ண நவீன் மாட்டிக்குவீங்க. ஓகே ஓகே, W is a father of T. So W is a father of T. T is unmarried sister-in-law of G. So T is the unmarried sister-in-law of G. Unmarried sister-in-law of G na சும்மா போடுவோம். I is the husband of G. I is the husband of G and is the only son of J. P is the sister-in-law of I and C is unmarried. K is the only granddaughter of W. W is the father of K. U is the father of K. இங்கே புதுசா எங்க தம்பி? U is the father of K. K is the granddaughter of W. Nice. So W is the father of T. T is W is the unmarried sister-in-law of G. Okay. I is the husband of G. இங்கே போகுது. And is the only son of J. Okay. He is the father of K. He is the husband of G. இப்படிதான் வருமா? T is the unmarried sister-in-law of G. Okay. I is the husband of G and is the only son of J. Okay. P is a sister-in-law of I. So P is a sister-in-law of I னா அப்போ வேற ஏதாவது யோசிக்கிறாங்க. ஸோ P is a sister-in-law of I னா இன்னொரு தம்பி இருக்கான்னு வச்சுப்போம், அப்படி வச்சுப்போம். And C is unmarried and C is unmarried. என்னன்னா ஏமாத்துறீங்க? P is a sister-in-law of I and she is unmarried. K is a granddaughter of W. U is the father of K. இப்படிரா இதெல்லாம். S is a spouse of U. ஓ, அநியாயம் பண்றீங்களா சத்தியமா? ஓகே, the relationship between S and I is, S and I என்ன ரிலேஷன்ஷிப்பு? பிரதர் சிஸ்டர். ஓகே, சாரி, சிஸ்டர் இன்லா. அது மாதிரி சேம் ஆஸ் த பிட்வீன் U and P. S and I, S and sister-in-law. U is a sister-in-law of P. G is a sister-in-law of S. தப்பு. T is a sister-in-law of I. K is a sister-in-law of U. J is a sister-in-law of G. அப்போ UP தான். சும்மா போடுவோம். ஓகே, how is U related to J? மாட்டீங்க. U related to J னா U is a son. ஓகே, ஸோ
8 பேர் உட்காந்துருக்காங்க ஸ்கொயர் டேபிள்ல. ஸோ ரீசனிங்லாம் எனக்கு அவ்வளோ போட தெரியல. ஆமா மாட்டிக்கினேன் நானு. ஓகே. மிடில் ஆஃப் தி 4 ஆஃப் தெம் சிட்ஸ் மிடில் ஆஃப் தி சென்டர். ஓகே. அண்ட் ஃபேசிங் சென்டர். கார்னர்ல வந்து அவுட் சைட் சென்டர். ஓகே. ரீசனிங் ஈஸின்னா என்னடா? O sits third to left of L, who faces away from the center. O sits third to left of L. 1, 2. O sits third to left of L. Okay. One person sits between L and S. Okay. S who sits immediate right of P. S is sits immediate right of P. R faces P. R faces P. Okay. Number of persons between O and R is 1 more than the number of encounter from right of R. Okay. O and R is 1 more than na. Okay. 1 தான் இருக்காங்க. அப்போ 0 இருக்கும். S க்கும் M க்கும். When left of M. Okay. ஓக்கும் ஆருக்கும் நடுவில் வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் ஆர் 1 2 3 4 5 அப்போது 4 இருக்கணும். எம்லேருந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது எஸ் எம் 4 எம்மு 1 2 3 எம்மு ரைட்டு 1 2 3 4. The one sits opposite to M sits immediate right of N. One sits opposite to M immediate right of N. Q doesn't sit second left of N. N with respect to L. 1 2 3 4. How many persons sit between Q and R when counted from left of Q? 2 பேர் விட்டா 6 பேர். Which are the following immediate neighbors of N? P and O. Third to left of the one is second right of P. Second right of P, third to left N. One is immediate right of O. P, what is P O L? P O, huh? என்னடா இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க? பீனுடைய POL பீனுடைய செகண்ட் டு லெஃப்டில் ஓ, எல்னுடைய செகண்ட் டு லெஃப்டில் Q. ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் தெரில எனக்கு. A certain number of facing north, 2% sit between Y and Q. N sits second to left of Y. 5% sit between N and M. 1 2 3 4 5 M. M sits second. 5% sits between N and M. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5 M. 1 2 3 4 5 M. M sits second from the one of the ends. Okay. M is not an immediate neighbor of Q. Fine, படிச்சிருக்கலாம். Okay. As many persons between J and M. J and M, Q and K. So J and M, Q and K. K who sits one of the ends. J, M, Q, K. இங்கே அடுத்து நான் இன்கேஸ் நான் K வைக்கிறேன்னு வச்சுப்பேன். Kக்கும் Qக்கும் அப்படின்னா JM இங்கே வரும். ஓகே. J sits 50 from the 50 left of Y. J sits 50 left of Y. 1 2 3 4. அப்போ JM எத்தனை பேர்? 2 பேர். Q Kக்கு 2 பேர். எண்டு. J sits 50 left of Y. 1 2 3 4 5. Jக்கும் எம்முக்கு எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8. 8. Qக்கும் Kக்கும் 8. 1 2 3 4 5 6 7 8 M. சரி, K. ஓகே. J sits 50 left of Y. 1 2 3 4 J. Jக்கு எம்முக்கு நடுவில் 2, Qக்கும் Kக்கும் நடுவில் 2, சேர்ந்து வராது. ஓகே. And odd number of persons sit left of K but not a prime number. Odd number left of K க்கு நடுவில் தப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அது பிரைம் நம்பர் கிடையாது. 15னா அப்போ 16. So the following is true. More than 2% between J and M. தப்பு. Y is third to left of N. தப்பு. 4% between Y and J. கரெக்ட். Number of persons sitting left of J is 4 பேர். Is 1 more than. அப்போ 3. அப்போ Q. Okay. E is 3 meter north of D, which is 4 meter west of, which is 4 meter east of C. F is 2 meter east of E.
Distance between y and h is equal to d and c. Y is 5 meters south of f. Okay, y is west of h. A is 5 meters west of b. And 12 meters south of c. A is 12 meter. அப்போ இங்கே ரெண்டுனா இங்கே வந்து 10, இங்கே வந்து A is 5 meter west of bனா இங்கே 4, இங்கே வந்து 1. என்னது இது? B. Shortest distance between C and B 12, 5. ஸோ 144, ஒரு 25, 169, ஸோ 13 மீட்டர். அப்புறம் ஓகே ஏடி ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, ஸோ சி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, ஹெச், வி இங்கே இருக்குது, ஹெச் இருக்குது. ஓகே, only a few filter is sieve. Few sieves are clean. Only clean is neat. No clean is dust. Some neat being sieve is a possibility. All filter can never be dust. All filter can never be dust. No neat is dust. Only few sets are variable. All variables are symbols. At least some symbol or equation. No equation is pi. Is symbol. Okay. Variables. Some symbols are not pi. Some symbols are not pi. Some variable being equation is a possibility. Some variable being equation is a possibility. All set may be pi. All set may be pi. Okay. All light are blank. Only a few glow or blink. No glow is arc. Some arc are driver. All glow being light is a possibility. All glow being light is a possibility. No arc is blink. Some blink is arc. Huh? No some. இது 2 or 3 follows சொல்லலாம். All glow being light is a possibility. Okay, இதுதான் இங்கிருந்து போதா? தப்பு. Okay. In a given number, first half of the digits are increased by 2. 6, 7, 5, 3, 2. அப்போ 47, 0, 1, 8. Increased by 2, increased by 1. ஸோ அப்போ 8, 9, 7, 5, 4, 5, 8, 1, 2, 9. அந்த டிசனிங் ஆர்டர்னா 9, 9, 8, 8, 7, 5, 5, 4, 2, 1. 2, 4, 6, 8, 10 நம்பர். அடுத்த டிஃபரன்ஸ் சம் ஆஃப் ஆல் தி டிஜிட்ஸ் அந்த சம் ஆஃப் தி ஈவன் டிஜிட்ஸ். அதை அப்படியே பண்ண சொல்லிக்கலாம் மேடம். அநியாயம் நான் 18, 25, 30, 35, 36, 16, 20, 22. ஸோ 14. ஓகே. இந்த given word all the all the consonants second preceding. All the vowels are immediate next letter. So D, F, D, U, V, R, P, Q, R, A, B, L, M, N, O, P, S, Q, R, S, I, J, B, C, D, E, F, P. Only P மட்டுமா? Both P and B. Okay. இதெல்லாம் இப்போ போட முடியாது. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, 9% we have 3 different pink, red, green, at least 2, 4. Okay, E and G we have different color of space red. இப்பெல்லாம் பாசிபிலிட்டி எடுத்தீங்கன்னா எங்கேருந்து டைம் இருக்கும் உனக்கு. ஜிஇ ஓகே. ஜே நெய்தர் விஎஸ் பிங்க் நார் விஎஸ். ஜே வந்து பிங்க்கு கிடையாது. ஸோ ஜே வந்து பிங்க்கு கிடையாது. அண்ட் ஜி கூடயும் கிடையாது. பேப்பராக வரும். ஜே வந்து பிங்க்கு கிடையாது, ஜி கூடயும் கிடையாது. இதில் ஒன்று மட்டும் தான் வரும். ஓகே. போத் எஃப் அண்ட் ஏ வேறு சேம் பேண்ட். எஃப் அண்ட் ஏ வந்து சேம். ஓகே, எஃப்பும் ஏவும் சேம். ஏ நெய்தர் விஎஸ் கிரீன் ஆர் விஎஸ் சேம் பிராண்ட் அஸ் ஜே. ஸோ ஏ வந்து ஜே கூட கிடையாது, கிரீன் கிடையாது. ஜே கூட கிடையாது, கிரீன் கிடையாது.
ஓகே. எஃப் டசன்ட் வியர் ரெட். எஃப் டசன்ட் வியர் ரெட்டா? ஓகே. ஜே ஏ ஏ வந்து கிரீன் கிடையாது, ஜே கிடையாது. ஏ வந்து கிரீன் கிடையாது, ஜே கிடையாது. ஓகே. ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ட் அலாங் வித் எஃப். எஃப் ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே. எப்பறம் ஆன்சர் போடுறது? என்னதான் மாட்டிக்கிட்டோம். இட்ஸ் தி சேம் கிளாஸ் நெய்தர் சீன் இது ஆன்சரா இருக்கும். இங்க ஒரு ஆன்சர் இருக்கோ? 5 கொஸ்டின் கேட்டிருக்கானா? DGFG சும்மா போடுவோம். காம்பினேஷன் இஸ் ட்ரூ. தெரில. எப்படா போடா? பி நெய்தர் வியர்ஸ் கிரீன் நார் ஏ. ஓகே. கிரீன் நார் ஏ. கிரீன் நார் ஏ. டி கிரீனா? ஜே ரெட்டு தப்பு. ஹெச் பிங்க்கு தப்பு. போ தெரில. இ பிங்கா? போடா. ஓகே. ஒரே நிமிஷம். இதுனா ஹாட்ஸ்பாட்டே ஆஃப் ஆகி பல வருஷம் ஆயிருக்கு போல். இது எங்கே சப்மிட் ஆகும்னு தெரில இப்போ. டைம் இஸ் அப்லாம் ஓகே தலைவா. சப்மிட் ஆயிரு. ஹலோ. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இது சப்மிட் ஆகுமான்னு தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் வெறியாகும். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட்டாக சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ 29 கேள்வி அதில் போட்டிருந்தோம். இதில் வந்து 23 போட்டிருந்தோம். கரெக்டாக? ஓகே, ஸோ 4 கேள்வி தப்பு. ரீசனிங்லேயே 4மே தப்பு. மார்வலஸ். ஓகே, சேஃப் கொஞ்சம் 64 மார்க் எடுக்க சொல்கிறாங்க. 64 மார்க் வந்து இங்கிலீஷ் சேர்த்து எடுக்கலாம். பயங்கரமாக காட்டுது. ஏதோ குவான்ஸ் அக்யூரசி அனாலிசிஸ்னால் எங்கே காட்டுறீங்க? பர்சன்டைல்லாம் குவான்ஸ் 100% அக்யூரசி 29. பர்சன்டைல் எங்கடா? சப்ஜெக்ட் வைஸு செக்ஷன் வைஸ் மார்க் அண்ட் பர்சன்டைல். ஸோ எலைட் ஆர் டாப் பர்ஃபார்மரா? ரேங்க் 3வது ரேங்க். எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க டெஸ்ட்டு? ஒரு அதெல்லாம் எங்கடா காணோம்? இது வித்தியாசமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ டாப்பர் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னே எனக்கு தெரில. ஸோ 62,000 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு கொஷின் போட்டிருக்கலாமா? ரீசனிங் வந்து ஏதோ தப்பாக பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். அது என்ன தப்புன்னு பார்த்துட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், நான் நிறைய கெஸ்ட்லாம் போட்டேன். ரீசனிங் லாஸ்ட்டாக பஸ்ஸெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கக்கூடாது. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ ரீசனிங்லேயும் சிலாஜிசம்லேயும் ஏதோ தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன் நான். இது என்ன எல்லாமே தப்பு? ஓகே, இது ஏதோ தப்பாக போடுச்சு. பிளட் ரிலேஷன் எல்லாமே தப்பு. வாழ்த்துக்கள். ஸோ இந்த கொஸ்டின் சும்மா போட்டது தப்பு. ஸோ அப்பெல்லாம் போடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.